வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தீபாவளி ஊக்கத்தொகை கட்டிட தொழிலாளர்களுக்கு விரைவில் 6000 ரூபாய் வழங்கப்படும். முதல்வர் ரங்கசாமி உறுதி. நரிக்குறவர் சமுதாய மக்களுக்கு விரைவில் வீடு கட்டித் தரப்படும். முதல்வர் ரங்கசாமி உறுதி. தீபாவளி பரிசு பொருட்களுக்கு செலவு செய்ய மத்திய நிதி அமைச்சகம் தடை. சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் அதிர்ச்சி. காவல்துறையினர் மீது அச்சமில்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் போதை ஆசாமிகள் நடவடிக்கை எடுக்குமா அரசு? மக்கள் எதிர்பார்ப்பு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. அதில் உறுதியாக இருப்போம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட 6 வகையான மளிகை பொருட்கள் புதுச்சேரி 4 பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த திட்டத்திற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் இந்த திட்டம் இன்று திலாசப்பேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே தொடங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சர்க்கரை 2 கிலோ, சூரியகாந்தி எண்ணெய் 2 கிலோ, கடலை பருப்பு 1 கிலோ, ரவை மைதா தலா 1/2 கிலோ என 585 ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள் அடங்கிய தீபாவளி தொகுப்பினை பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கி திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின்படி புதுச்சேரி 4 பிராந்தியங்களில் உள்ள 3,45,974 குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்கள் பயன் அடைகின்றனர். அதன்படி 3,46,000 ரேஷன் அட்டைகளுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கும் பணி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தீபாவளி பண்டிகையையொட்டி அரசு அறிவித்த பொருட்கள் இன்று முதல் வழங்கப்படுகிறது. அதேபோல் இலவச அரிசி ரேஷனில் வழங்கப்படுகிறது. கோதுமை வழங்குவதற்கான டெண்டர் விடப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் முதல் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் என்றார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளியை ஒட்டி 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்களுக்கு 6000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும். ஆதிதிராவிடர் மக்களுக்கான தீபாவளி ஆடைகளுக்கான தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையால், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இந்த ஆட்சியின் மீது குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார். ஆளுங்கட்சியை குறை சொல்வது தான் நாராயணசாமியின் வேலை. ஆனால் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டால் தெரியும். இந்த ஆட்சி அமைந்தது முதல் அனைத்து தொகுதிகளுக்கும் சமமான திட்டப்பணிகள் செயல்படுத்தி வருகிறோம் என முதலமைச்சர் தெரிவித்தார். யூனியன் பிரதேசமாக புதுச்சேரியில் ஆளுநருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறதா? எந்த முடிவாக இருந்தாலும் அவர்தான் எடுக்கிறார். இதற்காகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் தேவை. புதுச்சேரிக்கு மாநிலத்தில் தேவை என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதில் தொடர்ந்து நிலையாக இருப்போம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி கலித்தீர் தாழ்குப்பம் நரிக்குறவர் சமுதாய மக்களுக்கு விரைவில் வீடு மனைப்பட்டா வழங்கி வீடு கட்டித் தரப்படும் என்று புதுவை முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி கலித்தீர் தாழ்குப்பத்தில் 25க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பத்தினர் பல ஆண்டுகளாய் எந்த வசதியுமின்றி தார்பாயில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இவர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். பின்னர் முதல்வர் ரங்கசாமி பேரவையில் உள்ள தனது அலுவலகத்திற்கு வந்ததும் அவரை நரிக்குறவர் சமுதாய பிரதிநிதிகள் சந்தித்து கண்ணீர் மல்க தங்களது கோரிக்கையை முறையிட்டனர். இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கனவே பட்டா வழங்க அறிவுறுத்தியதை சுட்டிக்காட்டினார். மேலும் அங்கிருந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கனிடம் அடுத்த வாரத்திற்குள் அவர்களுக்கு பட்டா வழங்கி வீடு கட்ட நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நரிக்குறவர் மக்கள் கைகூப்பி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். தீபாவளி பரிசு பொருட்களுக்கு செலவு செய்ய மத்திய நிதி அமைச்சகம் தடை விதித்துள்ளது. அதேபோல் ஆளுநரின் ஒப்புதலும் கிடைக்க வாய்ப்பு இல்லாததால் புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் அரசியல்வாதிகள் தீபாவளி, பொங்கல் பண்டிகைகளுக்கு தங்கள் ஆதரவாளர்கள் மற்றும் தொகுதி முக்கியஸ்தவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குவது வழக்கம். அதன்படி முதல்வர் ரங்கசாமி ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகைக்கு பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் உட்பட 33 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சரவை செலவில் ஸ்வீட் மற்றும் பட்டாசு பாக்ஸ்களை வழங்கி வந்தார். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலா 500 ஸ்வீட்ஸ் பாக்ஸ், 500 பட்டாசு பாக்ஸ்களும், அமைச்சர்களுக்கு தலா
1000 பாக்ஸுகளும் வழங்கப்பட்டன. இந்த ஸ்வீட்ஸ் மற்றும் பட்டாசு பாக்ஸுகளை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தங்கள் கட்சி நிர்வாகிகள், தொகுதியில் உள்ள முக்கியஸ்தவர்களுக்கு வழங்கி வந்தனர். இவ்வாறு கடந்த 4 ஆண்டுகளாக ஸ்வீட்ஸ், பட்டாசுகள் வழங்கப்பட்டு வந்தது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளதால் இந்த தீபாவளி பண்டிகைக்கு ஸ்வீட் மற்றும் பட்டாசுகள் கொடுத்து மகிழ்விக்க தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் மத்திய நிதி அமைச்சகம் செலவுத்துறை சார்பில் இணை செயலர் சிங் அலுவலக குற்றப்பாணிய பல்வேறு துறைகள் யூனியன் பிரதேசங்களுக்கு அனுப்பியுள்ளார். அத்தியாவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்த நிதி அமைச்சக செலவுத்துறை அறிவுறுத்தல்கள் வெளியிடுகிறது. அதன்படி பொது நிதியை நியாயமான முறையில் பயன்படுத்துவது அவசியம். மத்திய அரசின் அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் பிற அமைப்புகளால் தீபாவளி மற்றும் பிற பண்டிகைகளுக்கு பரிசுகள், பொருட்கள் வாங்க எந்த செலவும் செய்யக்கூடாது. இது உடனடியாக அமலுக்கு வருகிறது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தொடர்பாக அரசு வட்டாரங்களில் விசாரித்த பொழுது மத்திய நிதி அமைச்சக செலவுத்துறை குறிப்பான்மை புதுவைக்கு பொருந்தும். ஸ்வீட் பாக்ஸ், பட்டாசு பாக்ஸ் விவகாரத்தை ஏற்கனவே துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் கையில் எடுத்துள்ளார். கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட ஸ்வீட்ஸ் பாக்ஸுகளுக்கு ரூபாய் 90 லட்சம் மட்டும் ஸ்வீட்ஸ் வழங்கிய நிறுவனத்திற்கு வழங்க துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் அனுமதி அளித்தார். கான்பெட் நிறுவனம் மூலம் தனியார் பட்டாசு நிறுவனத்திலிருந்து வாங்கி கொடுத்த பட்டாசுகளுக்கான ரூபாய் 4 கோடிக்கான கோப்புக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் அனுமதி தராமல் திருப்பி அனுப்பிவிட்டார். இதனால் கான்பெட் நிறுவனத்திற்கு ரூபாய் 4 கோடி வழங்கப்படாமல் உள்ளது. அதனால் இந்த ஆண்டு புதுச்சேரி ஆளுநரின் அனுமதி கிடைக்கவில்லை. வரும் தீபாவளிக்கு ஸ்வீட், பட்டாசு பாக்ஸுகள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க முடியாத சூழல் நிலவி வருகிறது. வரும் சட்டப்பேரவை தேர்தலை கணக்கிட்டு தொகுதியில் உள்ள தங்கள் ஆதரவாளர்களுக்கு தரலாம் என திட்டமிட்டிருந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்று அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன. புதுச்சேரியில் அத்துமீறும் போதை ஆசாமிகள் புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் சாலையில் அமர்ந்து நண்பர்களுடன் கும்பலாக மது அருந்திக் கொண்டு அவ்வழியே செல்பவர்களை கேலி கிண்டல் செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் வீதிக்கொரு மதுக்கடைகளும் மதுபானத்துடன் கூடிய உணவகங்களும் இயங்கி வரும் நிலையில் சில போதை ஆசாமிகள் அத்துமீறி பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மது அருந்தி கலாட்டா செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். அதன்படி புதுச்சேரி புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அமைந்துள்ள SP பட்டேல் சாலை அருகே சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள குடியிருப்புகள் அதிகம் நிறைந்த ஜமீன்தா கார்டன் பகுதிகள் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கும்பலாக சாலையில் அமர்ந்தவாறு மது அருந்தி ஒருவருக்கொருவர் சத்தமாக பேசிய சாலைகள் செல்பவர்களை கிண்டல் மற்றும் கேலி செய்து கலாட்டாவில் ஈடுபட்டிருந்தனர். தற்பொழுது இச்சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதில் கும்பலாக அமர்ந்து மது அருந்துவதும், அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வரும் அவரது நண்பர் காவல்துறையினர் இதையெல்லாம் கண்டு கொள்ள மாட்டார்கள். நீ காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள், நான் காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள், சந்தோஷமாக இருங்கள் என கூறி சிரித்தவாறு கூறி செல்கிறார். இந்த காட்சிகளும் ஆடியோவுடன் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் காவல்துறையின் மீது அச்சமில்லாமல் குடியிருப்பு பகுதிகள் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் போதை ஆசாமிகள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரி லாசப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் பரிசுகள் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து வழங்கினர். புதுச்சேரி லாசிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொதுமக்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பாக முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து தலைமையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் ஏற்பாட்டில் அனைத்து இல்லங்களுக்கும் தீபாவளி சிறப்பு தொகுப்பு மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்றிரவு லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லாசப்பேட்டை மெயின் ரோடு, திரௌபதி அம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அப்போது என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளிகள் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 17வது சலங்கை பூஜை விழா
கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, கலைமாமணி டாக்டர் ராஜா மாணிக்கம் மற்றும் எழுத்தாளர் டாக்டர் கலா விசோ ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி சலங்கை பூஜை விழாவை துவங்கி வைத்தனர். பின்னர் சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில், நாட்டிய சாஸ்திராலியா இசை மற்றும் நடன பள்ளி புதுச்சேரியில் 5 பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொண்டு பாரம்பரிய முறைகள் பரதக்கலை மிக சிறப்பாக கற்பித்து வருகிறார்கள். சகோதரிகள் குருமா மற்றும் குரு மாதவி ஆகியோரால் நடத்தப்படும் நாட்டிய சாஸ்திராலியா 2014 முதல் தெய்வீக கலையான பரதம் மற்றும் கர்நாடக இசையை பரப்பும் பயணத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். ஆற்றல் மிக்க குருக்கள் ஆன இவர்கள் 300க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய முறைகள் பாதம் கற்பித்தார். பரதத்தின் தெய்வீகத்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும், குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாட்டியாஞ்சலியில் வழங்குகிறார்கள். அவர்களின் மாணவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், காஞ்சிபுரம், கங்கை கொண்ட சோழபுரம், வேலூர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில் மற்றும் சென்னை கபாலீஸ்வரர் கோயில் போன்ற பிரபலமான கோயில்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளனர். மேலும் சிறைச்சாலையிலும் மற்றும் புதுச்சேரி அரசாங்கத்தின் கலை மற்றும் கலாச்சாரத்துறை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு சபைகளில் நிகழ்ச்சிகளை சிறப்பாக வழங்கி பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளது. பாராட்டத்தக்கது என்றும், மேலும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குழந்தைகளிடையே தெய்வீக கலையை பரப்புவதற்கு அதிக நேரம் இவர்கள் செலவிடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மற்றும் சகோதரிகள் மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் தங்கள் சீடர்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது மிகவும் பாராட்டத்தக்கது. மேலும் பரதநாட்டியத்தை அதிகமாக பெண்கள் மற்றும் கற்று வருவதாகவும், ஆண்களும் பரதத்தை கற்க முன் வர வேண்டும் என்றும், தெய்வீக கலையான பரதத்தை ஒருவர் கற்பதின் மூலமாக உடல்நலம் மற்றும் மனநலம் ஆரோக்கியம் அடைவது மட்டுமல்லாமல் அவர் ஒரு பாடகராகவும் நடன கலைஞராகவும் மேலும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதராக காணப்படுகின்றனர். எனவே பரதத்தை ஆண் பெண் இருப்பாளரும் சமமாக கற்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். மேலும் இசை மற்றும் பரதநாட்டியம் பாரம்பரியம் மாறாமல் பரதத்திற்கு உண்டான முழு மார்க்கத்தையும் வழங்கிய 12 மாணவிகளின் சலங்கை பூஜையில் அவர்கள் ஆடிய நடனம் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. தீபாவளி பரிசு பொருட்களுக்கு செலவு செய்ய மத்திய நிதி அமைச்சகம் தடை விதித்துள்ளது. அதேபோல் ஆளுநரின் ஒப்புதலுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லாததால் புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் அரசியல்வாதிகள் தீபாவளி பொங்கல் பண்டிகைகளுக்கு தங்கள் ஆதரவாளர்கள் மற்றும் தொகுதி முக்கியஸ்தவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குவது வழக்கம். அதன்படி முதல்வர் ரங்கசாமி ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகைக்கு பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் உட்பட 33 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சரவை செலவில் ஸ்வீட் மற்றும் பட்டாசு பாக்ஸ்களை வழங்கி வந்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலா 500 ஸ்வீட் பாக்ஸ், 500 பட்டாசு பாக்ஸ்களும், அமைச்சர்களுக்கு தலா 1000 பாக்ஸ்களும் வழங்கப்பட்டன. இந்த ஸ்வீட்ஸ் மற்றும் பட்டாசு பாக்ஸ்களை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தங்கள் கட்சி நிர்வாகிகள், தொகுதியில் உள்ள முக்கியஸ்தவர்களுக்கு வழங்கி வந்தனர். இவ்வாறு கடந்த 4 ஆண்டுகளாக ஸ்வீட் பட்டாசுகள் வழங்கப்பட்டு வந்தது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ளதால் இந்த தீபாவளி பண்டிகைக்கு ஸ்வீட் மற்றும் பட்டாசுகள் கொடுத்து மகிழ்விக்க தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில் மத்திய நிதி அமைச்சகம் செலவுத்துறை சார்பில் இணை செயலர் சிங் அலுவலக குறிப்பான்மையை பல்வேறு துறைகள், யூனியன் பிரதேசங்களுக்கு அனுப்பியுள்ளன. அத்தியாவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்த நிதி அமைச்சக செலவுத்துறை அறிவுறுத்தல்கள் வெளியிடப்படுகிறது. அதன்படி பொது நிதியை நியாயமான முறையில் பயன்படுத்துவது அவசியம். மத்திய அரசின் அமைச்சகங்கள், துறைகள் மற்றும் பிற அமைப்புகளால் தீபாவளி மற்றும் பிற பண்டிகைகளுக்கு பரிசுகள், பொருட்கள் வாங்க எந்த செலவும் செய்யக்கூடாது. இது உடனடியாக அமலுக்கு வருகிறது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தொடர்பாக அரசு வட்டாரங்களில் விசாரித்த பொழுது மத்திய நிதி அமைச்சக செலவுத்துறை குறிப்பான்மை புதுவைக்கு பொருந்தும். ஸ்வீட் பாக்ஸ், பட்டாசு பாக்ஸ் விவகாரத்தை ஏற்கனவே துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் கையில் எடுத்துள்ளார். கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட ஸ்வீட் பாக்ஸுகளுக்கு ரூபாய் 90 லட்சம் மதிப்பீடு ஸ்வீட் வழங்கிய நிறுவனத்திற்கு வழங்க துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் அனுமதி அளித்தார். கான்பெட் நிறுவனம் மூலம் தனியார் பட்டாசு நிறுவனத்திலிருந்து வாங்கி கொடுத்த பட்டாசுகளுக்கான ரூபாய் 4 கோடிக்கான கோப்புக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் அனுமதி தராமல் திருப்பி அனுப்பிவிட்டார். இதனால் கான்பெட் நிறுவனத்திற்கு ரூபாய் 4 கோடி வழங்கப்படாமல் உள்ளது. அதனால் இந்த ஆண்டு புதுச்சேரி ஆளுநரின் அனுமதி கிடைக்கவில்லை. வரும் தீபாவளிக்கு ஸ்வீட் பட்டாசு பாக்ஸுகள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறது. வரும் சட்டப்பேரவை தேர்தலை கணக்கிட்டு தொகுதியில் உள்ள தங்கள் ஆதரவாளர்களுக்கு
தரலாம் என திட்டமிட்டிருந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்று அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன. உடன்பிறவை வா என்பதை ஏமாற்றும் வேலை. திமுகவில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினராக சேர்த்து வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிமுகவின் 54வது உதய நாள் விழா உப்பளம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இதனையொட்டி அதிமுக அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலை மற்றும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படத்திற்கு மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக தையல் மெஷின் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் காங்கிரஸ், திமுகவும் தூக்கி எறியப்பட கட்சிகள். இந்த ஆட்சியில் சில குறைபாடுகள் இருந்தாலும் கடந்த கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி என்பது ஒரு இரண்டு ஆட்சி என்று விமர்சித்த அன்பழகன், வாக்கு திருட்டு பற்றி பேசும் காங்கிரஸ் கட்சியினர் வைத்திலிங்கம் எவ்வாறு வெற்றி பெற்றார் என்ற கேள்வி எழுப்பினர். உடன்பிறவே வா என்ற பெயரில் ஏற்கனவே திமுகவில் உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினராக சேர்த்து வருவதாகவும் கூறிய அன்பழகன் மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், புதுச்சேரியில் 90,000 உறுப்பினர்களை கொண்ட இயக்கம் அதிமுக என்று விளக்கம் அளித்தார். அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் 3ஆம் ஆண்டு மாணவர்களின் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் அரியாங்குப்பத்தில் பாரதியார் பல்கலைக்கூடம் இயங்கி வருகிறது. அங்கு இசை, நடனம், ஓவியம் ஆகிய 3 பிரிவுகளில் பட்டய படிப்புகள் உள்ளன. இந்நிலைகள் நுண்கலைத்துறை இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களின் ஓவிய கண்காட்சியில் ஆயில் பெயிண்டிங் முறைகள், வரையப்பட்ட ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த கண்காட்சியை மூத்த பேராசிரியர்கள் சுரேஷ், மாமலை வாசன், சேகர், சீதாராமன், விசித்ரா, விஜயலட்சுமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதனை கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் பலர் பார்வையிட்டிருந்தனர். முன்னதாக உதவி பேராசிரியர் ஜீவானந்தன் நோக்க உரையாற்றினார். உதவி பேராசிரியர் வெங்கட்ராமன் இந்நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். விழா முடிவில் மாணவி கல்பனா நன்றி உரை கூறினார். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக கண் பார்வை தினத்தை அனுசரித்து வினாடி வினா போட்டி, வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கண் பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அதிகாரி வர்ஷினி மற்றும் காலப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அறிவுறுத்தலின்படி உலக கண் பார்வை தினத்தை அனுசரித்து பெரிய காலாப்பட்டு ஜோதி வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே வினாடி வினா போட்டி மற்றும் அமலா மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஒருங்கிணைப்புடன் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி முக்கிய வீதிகள் வழியாக கையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பாதகைகள் ஏந்தியபடி கோஷங்கள் எழுப்பியவாறு மேற்கொண்டனர். MOH புக் மரைக்காயர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளிடையே பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் ஒருங்கிணைப்புடன் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் மருத்துவ அதிகாரி சூர்யா மற்றும் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் கவிதா மாணவ மாணவர்களிடையே கண் பார்வையை பாதுகாக்கும் வழிமுறைகள் பற்றி சிறப்புரை ஆற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சுகாதார பெண் மேற்பார்வையாளர் ஷக்கீலா, சுகாதார ஆய்வாளர் ரமேஷ், கிராமப்புற செவிலியர் விருத்தாம்பாள், சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மற்றும் மதியழகன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கண் பரிசோதகர் மலர்விழி சிறப்புரை ஆற்றி நன்றி உரை கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் ஆஷா ஊழியர்கள் நந்தினி, கலைவாணி, ஜெயந்தி, மகாலட்சுமி, ஞான சௌத்ரி சிறப்பாக செய்திருந்தார். பாண்டிச்சேரி லேப்ரோகோ மற்றும் ப்ரூத் மற்றும் ரோஸ் பேக்கர்ஸ் இணைந்த ஹோட்டல் லாமூன் வளாகத்தில் கிறிஸ்துமஸ் கேக் கலவை நிகழ்ச்சி நடந்தது. கிறிஸ்துமஸ் கேக் கலவையை தயாரிக்க இதில் பங்கேற்றவர்கள் கையுறைகள் அணிந்த பலவிதமான இனிப்புகள், பழங்கள்,
திராட்சை, முந்திரிகள் மற்றும் சுவை மிக்க மசாலா பொருட்கள், லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், கிராம்பு போன்றவற்றை கலந்தனர். அதனுடன் ரம், பிராந்தி, ஒயின் போன்ற மதுபானங்கள் சேர்க்கப்பட்ட கிறிஸ்துமஸ் பிளாண்ட் கேக்கள் மணமிக்க அடித்தளத்தை அமைத்தன. இதுகுறித்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் கூறுகையால், இவ்விழா வெறும் பொருட்களை கலப்பதற்காக அல்ல, இதுவே மகிழ்ச்சி, நட்பு மற்றும் கிறிஸ்துமஸ் ஆன்மாவை ஒரு சேர இணைக்கும் தருணம் என்று கூறினர். இணையதளத்தில் ஏராளமான சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்றனர். இவ்விழாவானது லே புரோக்கீப் மற்றும் ப்ரூ மற்றும் ரோஸ்ட் பேக்கர்ஸ் ஆகிய நிறுவனங்கள் எதிர்வரும் மாதங்களில் திட்டமிட்டுள்ள பண்டிகை கொண்டாட்டங்களில் தொடக்கமாகும். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 12,170 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 200 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தீபாவளி ஊக்கத்தொகை கட்டிட தொழிலாளர்களுக்கு விரைவில் 6,000 ரூபாய் வழங்கப்படும். முதல்வர் ரங்கசாமி உறுதி. நரிக்குறவர் சமுதாய மக்களுக்கு விரைவில் வீடு கட்டி தரப்படும். முதல்வர் ரங்கசாமி உறுதி. தீபாவளி பரிசு பொருட்களுக்கு செலவு செய்ய மத்திய நிதி அமைச்சகம் தடை. சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் அதிர்ச்சி. காவல்துறையினர் மீது அச்சமில்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் போதை ஆசாமிகள் நடவடிக்கை எடுக்குமா அரசு? மக்கள் எதிர்பார்ப்பு. தீபாவளி பரிசு பொருட்களுக்கு செலவு செய்ய மத்திய நிதி அமைச்சகம் தடை. சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் அதிர்ச்சி. கடந்த கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி என்பது ஒரு இருண்ட ஆட்சி. அதிமுக செயலாளர் அன்பழகன் விமர்சனம். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.